இன்று வாலிப தினமாக இருப்பதனால நம்முடைய வாலிப பிள்ளைகள் யாவருக்கும் அடியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மாத்திரமில்லை, அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். வாலிப வயது எப்படிப்பட்ட வயது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பல பிள்ளைங்க நம்ம எல்லோரும் கடந்து போயிருக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் அப்புறமா எதுவும் வச்சுருக்காங்களாம்மா கிஃப்டெல்லாம் இருந்துச்சு, ஏதோ தெரியலையே. சரி, உங்களுக்கெல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட் இருக்குது, அதுதான் இருக்குது போல். சரி வாங்க அந்த காரியத்தை கொஞ்சம் பேசுவோம். உங்கள் கையில் ஒரு சின்ன நோட்ஸ் கூட கொடுத்துருக்குறேன், ஆங்கிலத்தில் இருக்கும். மற்ற வருகிற காலங்களில் தமிழ்லேயும் நம்ம மொழிபெயர்க்க முயற்சி செய்கிறோம். ஆங்கிலத்தில் 3 காரணங்கள் சொல்லிவிட்டு நான் வேகமாக கடந்து போக இருக்கிறேன். எனவே யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் விசேஷமாக யூத் சண்டே நம்ம செஞ்சிட்ருக்கோம். யூத் வாலிப பிள்ளைகளுக்காக, இளைஞர்களுக்காக நாம் நடி செலுத்துவோம். பெற்றோர்களுக்கும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவங்களோட விசுவாசத்தில் பலப்படணும், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும், அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல சாட்சியாக வாழணும். எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஒரு காலையில் ஒரு சின்ன க்ரீட்டிங் நான் போட்டேன் யூத்துக்கெல்லாம். யூத் அதை படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நேரம் இங்கே நான் க்ரீட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே போட்டேன் நான் காலையில் குரூப்பில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதான் போட்டிருக்கேன். ஃபில் யூ போல்ட்னஸ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் யுவர் ஃபெய்த், guide you in your studies, friendship and decision making, grow into humble leadership with Christ's love, keep you anchored in truth and grace, use your life as a light to point others to Christ அப்படின்னு போட்டிருக்கேன். பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நிறைய பேரையும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இதை போட்டிருக்கேன், மேலே நீங்கள் பார்க்குறீங்க என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஃபெய்த். ஆங்கிலத்தில் சவால்களை சமாளித்து நம்பிக்கை பலப்படுத்துதல் அல்லது விசுவாசத்தை பலப்படுத்துறது. அதை குறித்து தான் உங்களோடு கூட சுருக்கமாக வேகமாக ஒரே ஒரு வேத வசனத்தில் 3 முக்கியமான பகுதிகளிலிருந்து பேச போகிறோம். இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னா அதில் நான் போட்டிருக்கேன் என்னென்ன வசனத்தை எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பேச போகிறோன்னு சொல்லிட்டு. எனவே எனக்காக நீங்கள் இதையும் கையில் வச்சுக்கோங்க. இதில் இடையில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. பின்னாடி நாட்களில் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இந்த மாதிரி போடுவோம், நம்ம பார்க்கலாம். சரியா? எடுத்தவங்க எனக்காக வாசிக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 12 verse 1. பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாக வாசிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் அல்ல சேராததற்கு முன்னும். அதாவது இதுக்கப்புறம் தொடர்ந்து 7 வரை வாசிச்சிங்கன்னா அது அழகாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. பெரிய வேத பகுதி இருக்கிறதுனால இன்றைக்கி என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் அது மற்றவங்க எல்லோரும் வாசித்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, வேணால் வாசிங்களேன். அந்த 1லேருந்து 2வது வசனம் 3வது வசனம் 7 வரை. சூரிய வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் வராததற்கு முன்னும் கொஞ்சத்தினால் ஓய்ந்து பார்க்கிறவர்கள் முன்னும் தாழ்ந்ததினால் அடைபட்டு ஆகி கன்னிகளாம் அடங்கி போகாததற்கு முன்னும் அச்சம் உண்டாகி தோன்றி முன்னும் முன்னும் திரும்பி முன்னும். ஸோ இதில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. அதில் நிறைய காரியங்கள் ஆழமான சத்தியம். அதை நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறது மற்ற எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறது தான் இன்றைக்கி. ஆக இன்றைக்கி நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாலிப வயதை குறித்து எல்லாருக்கும் நம்ம பேசுகிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட உறவை எப்போ பற்றுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, இளம் பிராயத்திலேயே ஏற்றுக்கொள்ளணும்.
அது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் சவால்கள் விசேஷமாக நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி விசேஷமாக மீடியா வந்துருச்சு, டிஜிட்டல் கையில் வந்துட்டோம், ஃபோன் வந்துருச்சு. வீட்டில் உட்காந்துட்டு நான் என்ன குப்பை வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உட்காந்த இடத்துல ஒரு மில்லியன் கணக்கான காசு வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் ஒரே நிமிஷத்தில் இழந்துட்டு போயிடலாம். என்ன நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. எல்லா இடமும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கையில் என்ன கொடுத்துட்டோன்னா, கையில் மீடியாவை தூக்கி கொடுத்துட்டோம், டிஜிட்டல் கையில் வச்சுருக்குறோம், என்ன வேணாலும் பார்க்கலாம். நான் சின்ன வயசில் படிக்கிற காலங்களில் ஒரு குப்பையும் தெரியாது. புக்கை விட்டால் புக்கு கூட உருப்படியாக இல்லை. நிறையா இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ இன்டெலிஜென்ட்னு சொல்ல முடியாது. நம்மளெல்லாம் படிப்போம், புக்கு எடுத்துகிட்டு போவோம், பள்ளிக்கூடத்தில் படிப்போம். வேறு எதுவும் தெரியுமானா ஒன்றும் இல்லை. டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வராது. நம்ம சொன்னால் தான் கேட்போம். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன செய்யணும், நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட மூத்தவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கணும். இல்லை அது லைப்ரரி போய் படித்து அந்த புக்கு இந்த புக்கை படிக்கணும். இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கலாம்? இன்றைக்கி எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர். எல்லாருக்கும் எல்லாம் இன்ஃபர்மேஷன் போடலாம். எல்லாமே கேமராவை தூக்கிட்டு அலையிறான், வீடியோகிராஃபி எடுக்கிறான், சாப்பிடும்போது போடுறான், எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, எல்லா குப்பையும் அது வருது. இன்னும் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வி ஆர் இன்ஃபர்மேஷன், வி ஆர் பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன். என்னதுன்னு கேட்டால் ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துட்டுருக்குன்னா, தகவல் எப்படி வந்திருக்குன்னா, எனக்கு நான் போக வேண்டியதில்லை. அது என் ஃபோனில் பாப்பப் ஆகிட்டே வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அந்த இது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு கூட சொல்கிறாங்க. என்னென்னமோ வருது பாருங்களேன். அப்போ பிள்ளைங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாதிரி மூத்த ஆளுங்களே திணறிக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையில் there is a great challenges on this earth, how to navigate. So if you are strong in your faith, உங்கள் விசுவாச வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்குமானா, you know how to manage it. If you are not strong, you will suffer. இன்றைக்கி விசேஷமாக இந்த சமுதாயத்தில் அதிகமாக படிச்சிருக்கிறோம், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மன அழுத்தம் நிறையா, வாலிப பிள்ளைங்க நிறையா. நீங்கள் தயவு செய்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்து பாருங்கள். இப்போல்லாம் ரீசெண்டில் நிறைய கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு. என்ன ஹெல்த்து, மைண்டை ஒட்டி. ஸோ நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிற இடத்துல நம்ம காணப்படுகிறோம். அதனால் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டால் அதான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. நெவிகேட்டிங் சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் யுவர் ஃபெய்த் அட் திஸ் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வயசில் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, வாலிப வயது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. அழகான கருப்பு முடியாக இருந்துச்சு. எல்லாரும் ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோலாம் பாருங்கள், கொஞ்சம் வயசானவங்க ஃபோட்டோலாம் போய் பாருங்கள், அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்களா, இப்போ எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருந்தோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாலிப வயசு எப்படி இருக்குன்னா, வைப்ரண்ட், ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். துடிப்பாக இருப்பாங்க. ஃபார்மேட்டிவ் சீசன், அதாவது லைஃப்பில் வாழ்க்கையில் உங்களோட 2 கட்ட நிலை இடம்னு சொல்லுவாங்க. சிறு வயதாக இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது. மூத்த அனுபவம் கொஞ்சம் தெளிவு இருக்கும். இதுக்கு இடையில் எது சரி எது தவறுன்னு சரியாக சூஸ் பண்ண தெரியாத இடம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் இந்த வாலிப வயது. இப்போ என்னென்ன தவறு செய்கிறாங்களோ வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும். எதாவது நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாக மாற்றும். அது மாத்திரம் கிடையாது, திஸ் இஸ் த டைம், இட்ஸ் அ டைம் ஆஃப் ட்ரீம் அண்ட் எனர்ஜி அண்ட் லேர்னிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஆங்கிலத்தில் புரியுதில்ல உங்களுக்கு நான் சொல்கிறது மாதிரி. வாழ்க்கையில் என்னது, நிறையா கனவுகள். சில பிள்ளைங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சிறு வயதில் இருக்கும்போது நான் யூபிஎஸ்சி எழுதணும், என்ன செய்யணும், ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிட்டு கிடந்தேன். படிப்பு எல்லாத்தையும் குப்பையெல்லாம் படித்து மண்டையில் வச்சு அங்கே போவேன் இங்கே போவேன் எல்லாம் பண்ணிட்டு துருன்னு இருப்பேன். அது மாத்திரம் கிடையாது, ஃபுல்லாக எனர்ஜி. எனக்கு நல்ல என்ன இருக்குது, ஆற்றல் இருக்குது, நிறையா கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்குது, நிறையா தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன். எந்த டைரெக்ஷனில் நான் போனால் என் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்றதை நான் இன்றைக்கி தீர்மானிக்கணும். எனவே இந்த வயது ரொம்ப நல்லது. பட் இட் கம்ஸ் வித் பியர் ப்ரெஷர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே சமயத்தில் நான் என்னங்க என் கூட இருக்கிற இடது பக்கம் வலது பக்கம் என் கூட படிக்கிற பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன், அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான். பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. என்னோட சக நண்பர்களோட படிக்கிறவங்க கூட இருக்கிறது தானே அந்த அழுத்தம் வரும். அப்புறம் சந்தேகம் வரும், எது சரி எது தவறுன்னு தெரியாது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க. ஐடென்டிட்டினா என்னதுன்னா அடையாள பிரச்சனை. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, கையிலெல்லாம் இதெல்லாம் கொட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, பெயிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அல்லது டேட்டூலாம் அடிச்சுக்கிட்டு திரியிறாங்கல்ல. என்னன்னு கேட்டால் தே வாண்ட் டு பி ஸ்டாண்ட் அவுட், எல்லாருக்கும் வித்தியாசமாக நான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அவங்க அடையாளப்படுத்துவதற்காக வெவ்வேறு விதத்தில் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணுவான், ஒருத்தன் முட்டை அடிப்பான், ஒருத்தன் காது குத்திக்குவான், என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆக இந்த காலங்களில் நீங்களும் நான் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, peer pressure, doubt and identity struggle and fear about the future is one of the key components in the life of youth. எனவே இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட சொல்கிறது, இன்றைக்கி எழுதின வேத பகுதி, நான் வாசித்த வேத பகுதியை யார் எழுதினான்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்டெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேத பகுதி எழுதுன யாருன்னு கேட்டிங்கன்னா, கிங் சாலமன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? The King Solomon is the wisest king man who ever lived.
இதுக்கு முன்னாடியும் அவனை மாதிரி பிறந்தது கிடையாது, அவனை போய் இன்னொரு மாதிரி பிறக்க போகிறது கிடையாது. இந்த சாலமன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே ஒரு வைசஸ் கிங்கு மாட்டம் கிடையாது. அவனுக்கு குறைந்தது 1000 மனைவிமார் இருந்தாங்க. thousands of wives. 300 மனைவி, 700 concubines இருந்தாங்க. நினச்சி பாருங்கள், ஒருத்தனுக்கு 300 மனைவி இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான். அது காரணம் அதெல்லாம் பெற்றுருவோம் நம்ம. அது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அஸ்ட்ராலஜி தெரியும், அஸ்ட்ராமனி தெரியும், ஓசனோகிராஃபி தெரியும். இதெல்லாம் ரொம்ப வேறு லாங்குவேஜ் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கடலை பற்றி கேட்டால் தெரியும், நட்சத்திரங்களை பற்றி கேட்டால் தெரியும். அவனுக்கு ஏரியாவே தெரியாத நாலேஜே கிடையாது. ஆக என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா 3 புத்தகங்களை யார் எழுதியிருக்காருன்னா சாலமன் எழுதியிருக்கிறாரு. சங்கீதத்துலேயும் ஒரு சங்கீதம் இருக்குது. ஆனால் இந்த 3 புத்தகத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது உன்னத பாட்டு எப்போ எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வாலிப வயதில் எழுத when he was a young man he wrote a song of Solomon. உன்னத பாட்டுன்னா உயர்ந்த பாடல்னு அர்த்தம், சிறந்த பாடல்னு அர்த்தம். உன்னதமான பாட்டு இல்லையா? யாரை பற்றி பேசுகிறாரு இன்னொரு நீங்கள். ரெண்டாவது, அவர் மிடில் காலத்தில், வாலிப காலங்களில், அதாவது நடுத்தர வயசில் அவர் எழுதுகிற புத்தகம் தான் நீதிமொழிகள். என்ன செய்கிறார், அந்த காலங்களில் நேராக நீதிமொழிகள் தொகுத்து கொடுத்துருக்கிறார். இந்த விசேஷமாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கடைசி காலங்களில் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டார், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் அப்புறமா தான் கடைசியில் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு கடைசியில் இந்த புத்தகத்துக்கு வர்றாரு. பிரசங்கி எப்போ எழுதுறாரு, தன்னோட வயதான காலங்களில் எழுதும்போது சொல்கிறாரு, சூரியன் கீழே படுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மாயை மாயை மாயை. இந்த புக்கு தொடங்கும் போதே மாயை மாயை, வேனிட்டி வேனிட்டி வேனிட்டின்னு போகும். அப்படி சொல்லிக்கிட்டு வந்தவர் கடைசியில் 12வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றியாக இருப்பதும் தோல்விப்படுவதற்கும் ஒரு அடிஸ்தானமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வாலிப வயதில் அவன் தேர்ந்தெடுக்கிற காரியம்தான் அவன் வாழ்க்கையை என்ன செய்யும், ஆசீர்வாதமாக மாற்றும், சாபமாக மாற்றும். எனவே அனுபவமிக்க இந்த ஞானவான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 12வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்கிறாரு, ஸ்பீக் டைரக்ட் டு யங் பீப்புள் இன் எக்லீசியாஸ்டிஸ் 11:12. யார் சொல்கிறாரு, வாலிப பிள்ளைங்களை பார்த்து மூத்தவங்களை பார்த்து சொல்லலை, சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லலை. 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீ உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்கிறார் டைரெக்டாக 7வது வசனத்தில். ஆக ரிமெம்பர் their creator early to build strong foundation before the storm of life hit. பல வேலைகளில் சோதனை வரும்போது, புயல் வரும்பொழுது வந்து ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சுருக்கணும், அவன் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கணும். ஆக யாரை தேடி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆண்டவரை நினச்சி பார்த்துருக்கணும், அவன் படைத்த படைப்பின் தேவனை ஆசிக்கணும். அதுதான் அவன் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்கள் வேகமாக சொல்லியிருப்போம். 3 காரியம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதில் போட்டிருக்கேன், நீங்கள் தயவுசெய்து வச்சுருப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், a call to a personal relationship. முதலாவது பகுதி என்ன பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அழைக்கிறார். இரண்டாவது a call to urgency of priorityன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது முக்கியமான. அர்ஜென்ட்னா என்னது, அவசரமான, அதை முதன்மைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, call to preparedness and wisdom அப்படின்னு. ரெண்டாவது யாராக இருக்கணும், ஞானமாக நடப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். 3 காரியங்கள் வேதத்தில் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன், அப்பப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. விசேஷமாக இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 காரியம் இந்த தலைப்பிலேருந்து லைட்டாக டச் பண்ணுவோம். சேலஞ்சஸ் ஆர் சர்டன். வாழ்க்கையில் சவால் வருமா வராதாமா, பிள்ளைங்களுக்கு வருமா, நமக்கே எவ்வளோ பிரச்சனை. பல வேலைகளில் நம்ம என்ன செஞ்சிடுவோம், இந்த ஜங்ஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி 2 ரோடு டைரெக்ஷனில் போய் நின்றுட்டுருப்போம். எது சரி எது தவறு, எங்கே போகிறது எங்கே போகக்கூடாது எனக்கு தெரியல. ஆக பல வேலைகளில் என்னுடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானம் கொடுப்பதற்கு ஞானம் எனக்கு இல்லை. அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சில வேலைகளில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னு கேட்டிங்கன்னா, தவறான டிசிஷன் மேக் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கூட யோசித்து பார்த்துருக்க முடியும், எத்தனை தவறுகள் நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆக நாம் ஆண்டவர் இல்லாமல் இருப்போம்னு கேட்டிங்கன்னா, சேலஞ்சஸ் சர்டன் பட் தேர் கேன் பி நேவிகேட்டட். சவால்கள் வரும், ஆனால் அதை சமாளிக்க முடியும். ஏன்னு கேட்ட, கடவுள் கூட நம்ம இருப்போம்னு சொன்னால், வித் காட் ஹார்ட்ஷிப் கேன் பி, வித்தவுட் காட் ஹார்ட்ஷிப் கேன் பி ஹார்டன் அவர் ஹார்ட். சில வேலைகளில் ஒரு கதையெல்லாம் இருக்குது, ஸ்டோரியெல்லாம் இருக்குது, விட்டுருவோம், இன்றைக்கி சொல்ல மாட்டேன், டைம் இல்லை. ஆக நல்லா நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது ஆண்டவர் இல்லாத இருதயமாக இருக்குமானா, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி என்னுடைய முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கும். விசேஷமாக என்னுடைய இருதயம் கடினப்படும், கடவுளை விட்டு நான் போயிடுவேன், வாழ்க்கையில் எல்லா விதமான பாவமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவேன். ஆக கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்ஷிப் டீப்பன் அவர் யோர் ஃபெய்த். ஆக ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கிட்டி வருவேன், ஆண்டவருக்குள்ளே விசுவாசத்தில் பலப்படுவேன். ஆக நானும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனம் எனக்காக வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும்
கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள். ஆக இந்த அருமையான கால வேலையில் சாலமன், இதுவும் சாலமன் தான் சொல்கிறார், ஞான சாலமன் ராஜா தான் சொல்கிறாரு, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாத, ஞானத்தில் என்ன செய்யுது, என்னோட கடவுள் கொடுத்த என்ன செய்ய, அவர் முழு இருதயத்தோடு கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஃபெய்த் க்ரோஸ் when rooted early. விசேஷமாக நல்லா கவனமாக கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கை, நான் என் லைஃப்பில் சின்ன வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ 13 வயசுக்கு மேலே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கடவுள் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக நிச்சயமாக நான் அதுக்கப்புறமான ஏற்றுப்பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் சித்தம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், early faith habits shape lifelong convictions. அதாவது என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ முதல் வயசில், எவ்வளோ சிறு வயதில் ஆண்டோட விசுவாசத்திலே பிள்ளைகளை வளர்க்குறோமோ, அவர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிறார்களோ, அவரோட வாழ்க்கையில் அஸ்திபாரம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும். அவரோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். விசேஷமாக இன்றைக்கி நான் சபைகளில் நிறையா பிள்ளைகளை பார்த்தது யாருன்னு கேட்டால், சிறு பிராயத்திலேருந்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த பிள்ளைங்க. பெற்றவங்க சிறு வயதிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட்டியிருப்பாங்க, சபைக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களாம் இங்கே நின்று செஞ்சாங்க. இந்த குழந்தைங்க ஒவ்வொருவரும் பிறந்த நாள்லேருந்து நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இந்த அத்தனை பேரையும் இன்றைக்கி நான் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆம்பளைங்களை நமக்கு மேலே நிற்கிறத நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன செய்யும், தொடர்ந்து இந்த சபை மாத்திரம் இல்லை, சமுதாயத்தில் ஒரு தலைவர்களாக நிற்கணும்னு சொன்னால் அவனோட என்ன செஞ்சுருக்கணும், அவங்க வாழ்க்கையில் அவங்க வசனம் இந்த பாருங்க போட்டிருக்கேன் பாரு, the mind soaked in scripture, heart trained in prayer, a life focused on eternity, they sustain you when your life gets dark. ஆக என்னோட இருதயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் மனதில் வேதத்தை, என்னோட சிந்தையில் என்னோட ஆண்டோட வசனத்தை போட்டு வளர்த்துருக்கணும். ஹார்ட் ட்ரெயின்ட் இன் ப்ரேயர், எப்போது பிரச்சனை வரும்போது ஜெபத்திற்கு நாம் தயார் செய்திருக்கணும். ஃபோக்கஸ் இன் இட்டர்னிட்டி, இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் காலங்க, என் மகனும் இன்றைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ இந்த உலகம் முடிய போது, என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனால் என் மகனும் மகளும் பரலோகத்துக்கு போவாங்களான்ற கேள்வி உங்கள் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்கள் பிள்ளைங்க வேலை பார்ப்பாங்க, படிச்சிருப்பாங்க, வேலை சம்பாதிப்பாங்க, வேலை வாங்கிடுவாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, வீடுகள் வாங்கிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் உலகத்தில் அத்தனை பேர் செய்கிறான். உன் பிள்ளையும் செஞ்சிருவான், என் பிள்ளையும் செஞ்சிருவான். ஆனால் ஆண்டோட பிள்ளையாக இருப்பானா, இந்த உலகம் முடியுமானா, இந்த ஆண்டோட வருகை இருக்குமானா, என் பிள்ளை பரலத்துக்கு போக மாட்டான்ற கேள்வி உங்கள்கிட்ட எனக்கிட்டே இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் முடியும், வேலை வாங்கிடலாம். சிங்கப்பூரில் இருக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டோட கொடுத்த பெரிதான கிருபை என்னன்னு கேட்டால், இந்த நல்ல நாட்டில் வேலைக்கு பஞ்சம் கிடையாது, விசேஷமாக இங்குள்ள பிள்ளைகளுக்கு. ஆக வாசிக்கலாம் சங்கீதத்தில், சங்கீதம் 119 வாசிங்கம்மா எனக்காக. 19:9 வாசிங்க. 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை கொள்வதனால் தானே. ஆக என்னுடைய பிள்ளைகளை நாம் பாதுகாப்பதற்கு தங்கம் கொடுக்க முடியாது, வெள்ளி கொடுக்க முடியாது, அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும், அது எப்படி வேணாலும் ஏமாற்றி பயன்படுத்தலாம். ஆனால் சிறு பிராயத்திலேருந்து ஆண்டோடைய வேதத்தை நான் பிள்ளைகளுக்கு கிரமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உலகத்தை தரசிறந்த தலைவர்களாக மாற்றப்பட முடியும். விசேஷமாக பாஸ்டர் திமோத்தி என்னுடைய போதகர் இருந்தார், அவர் சொல்லுவார், a man has a PhD in a secular world. ஒரு மனுஷனுக்கு செக்குலரில் என்ன இருக்குது, செக்குலர் உலகத்தில் PhD வச்சிருக்கிறான், பட் doesn't know the scripture, வேதம் தெரியாது. Or the P5 student who knows the scripture better than him, but he is wiser than the guy who has a PhD ன்னு சொல்வார். ஒருத்தன் PhD வச்சிருக்கிறான், டாக்டரேட் வச்சிருக்கிறான் உலகத்தில், மஸ்கிட்டாலஜின்னு அவர் சொல்லுவார். சில நேரங்களில் he might have a bigger degree, நல்ல டிகிரி வச்சிருக்கிறான், உலக நாலேஜ் இருக்கு அவனுக்கு, ஆனால் வேதம் அவனுக்கு தெரியாது. ஒருத்தன் P5 படிக்கிறான், 5ஆம் கிளாஸ் பிள்ளை படிக்கிறான், அவன் வேத அறிவு இருக்குது. யாரோட புத்திசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் படிச்சிருக்கான் பார்த்தீங்களா, டாக்டரேட் படித்தானே, அவனோட யார் புத்திசாலின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5ஆம் கிளாஸ் படித்த பையன் வேத அறிவு இருக்குன்னு சொன்னால் அவன் தான் அவனோட புத்திசாலியாக வளருவான். காரணம் என்னன்னு கேட்டால், வேதம் வசனம் கடவுளோட ஞானத்தை கொடுக்குது. என் பிள்ளை இந்த உலகத்தில் வெளிச்சம் பார்க்க முடியும், என்னுடைய ஒரு ஞானமான காணப்படுவான். பலன் உள்ளவன், ஞானமுள்ளவன், பலன் உள்ளவன். என்னப்பா யார் ஞானம், பலன் யாருக்கா? நிறைய பாடி வச்சிருக்கவன் கிடையாது, புத்திசாலி ஞானம் இருக்கிறவன். என் பிள்ளைக்கு கடவுளுடைய ஞானம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே. எங்கே தொடங்குது ஞானம்? பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது ஞானம் கிடையாது, அறிவு. எந்த வேணாலும் படித்து அறிவு போடலாம். அறிவை படித்தவன் எல்லாம் பெரிய திருடன் தெரியுமா உங்களுக்கு? நிறைய படிச்சிருக்கேன், நிறைய திருடன் தெரியுமா உங்களுக்கு? திருடுறதுக்கு நிறைய அறிவு இருக்கு அவனுக்கு. நான் அந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம் இப்போது. ஆக நானும் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செய்யணும்னு கிடையாது. அங்கே ஒன்றா நம்ம போகலாம். முதல் பகுதியை வாசிப்போம். முதல் பகுதி தமிழில் 2வது வேத பகுதி வாசிக்கலாம் எனக்காக. வாசிக்கமா? பிரசங்கி 1:2 2வது பகுதி வாசிப்போம்.
நீ உன் வாலிப பிரயாயத்தில் அப்படியே நீ பாட்டுறோம் உன் சிருஷ்டிகரை ஆங்கிலத்தை தொடர்பது ரிமெம்பர் நவ் தை கிரியேட்டர். யாரை நம்பணும், நான் விசுவாசிக்கணும், யாரை நான் நினைவு கூறணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன். த வேர்ட் ரிமெம்பர் த ஹீப்ரூ வாஸ் ஜக்கார். ஜக்கார்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நாட் மியர் கலெக்ஷன் ரீகலெக்ஷன் பட் ஆக்டிவ் இன்டென்ஷனல் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது வெறும் நினைவு கூறுதல் அல்ல, அல்லாக மாறாக விருப்பப்பட்டு வேண்டுமென்றே மனப்பாடம் செய்தல் அல்லது ஞாபகப்படுத்துதல் நினைவு கூறுதல்னு அர்த்தம். அதை எபிரேய மொழியில் இன்னொரு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிமெம்பர் இன் ஹீப்ரூ திங்கிங் மீன் டு ஆனர், ஒபே அண்ட் வேல்யூ. ஆக இங்கே நம்ம கவனமாக கவனிங்க, எபிரேய மொழியில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மரியாதைப்படுத்துறது. ஆண்டவர் நமக்கு மட்டும் என்னை நன்மை செய்திருக்கிறார், அவர் என்னுடைய ரட்சகராக இருக்கிறார், என்னை படைத்திருக்கிறார், அவருக்கு நான் கனப்படுத்தணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் என் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கணும். அப்போ சிறு பிராயத்தில் என்ன செய்யணும்னு ஆண்டவரை நினைன்று சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ரிமெம்பர் பல இடங்களில் வருது. தொடர்ந்து ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர், ஈவன் கம்யூனலில் கூட ரிமெம்பர் தான் வரும். ஏன் ரிமெம்பர் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். நம்மளாம் மறக்கிறது இல்லை, நமக்கு பிஹெச்டியே வச்சுருக்குறோம், மறக்கிறதுக்கு எல்லாம் டாக்டரேட் பட்டம் வச்சுருக்குறோம். எவ்வளோ நல்லதெல்லாம் மறந்துடுவோம், கெட்டது மட்டும் அப்படியே வாங்கி வச்சுருப்போம். நீ இப்படி என்னை பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்றைக்கி நீங்களும் நான் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி திங்கிங்கில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆக மொத்தத்தில் த கிரியேட்டர் யாரை நினைக்க சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யோர் கிரியேட்டர் ஆர் தை கிரியேட்டர் ஹீப்ரூவில். அப்போ யாரை நம்பணும்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாட் அ கிரியேட்டர், அது யாரோ ஒரு கடவுள் இல்லை, சிருஷ்டிகர் சொல்லலை, உன்னுடைய என்னது உன் சிருஷ்டிகரை நினைக்கணும். யார் அது உன்னுடைய சிருஷ்டிகர்? அப்படி யாருமா அது? அதுதான் கொடுக்குது, என்னுடைய சிருஷ்டிகர். என்னுடையதுன்னா யார் இது? உன்னுடையதுன்னா என்னது? உனக்கும் அவருக்கும் உறவு காணப்பட வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் எ ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். ஆக நானும் நீங்களும் கவனமாக கவனிக்கணும், யார் நம்முடைய ஆர்ஜின், நம்ம உலகத்தில் கொண்டு வந்தது யார், யார் இந்த உலகத்தில் நம்ம உருவாக்கியிருக்கா, சிருஷ்டிச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் என்னுடைய உரிமையாளர். காட் இஸ் மை ஓனர், ஐ பிலாங் டு ஹிம். நான் யாருக்கு சொந்தம், யார் ஓனர் எனக்கு? கிரீக்கில் வேர்டு குரியாஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? தமிழில் ஆண்டவர்னா என்ன அர்த்தமா? ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? ஆளுகிறவர்னா யாருப்பா? இந்த ப்ராப்பர்ட்டி அவருடையது அப்படின்னா யாருது? நான் யாருடையவன்? ஆண்டவரே ஆண்டவரேன்னு பாடுறீங்கன்னா அவர் தான் ஆள்பவர், அவருக்கு சொந்தமானவன். குரியோஸ்ன்ற கிரீக் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓனர்னு அர்த்தம். அவர் என்னை ஆள்கிறவர், அவர் என்னுடைய ஆண்டவர், அவருக்கு நான் சொந்தமானவன், நான் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அவர் தான் இந்த பூமியில் என்னை கொண்டு வருகிறார், அவருக்கு நான் உரிமையானவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், உன்னுடைய ஆண்டவரை ஞானமாக கவனமாக நினைவு கூறு அப்படின்னு சொல்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதே காரியத்தை திருப்பி போட்டிருக்கேன். ஹி மேட் என்ன செய்கிறார், இது ஒரிஜின் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். ஹி மேட் யூ ஃபார் அ பர்பஸ், நாட் ட்ரிஃப்டிங் பட் ஃபார் டைரக்ஷன். சில வேலைகளை நம்ம நினைப்பதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல நோக்கத்தை வச்சுருக்கிறார். தே ஆர் கிரேட் டைரக்ஷன் ஃபார் யூ. வேதம் முழுவதும் வாசிச்சிங்கன்னா யோசேப்பை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், தானியேலை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வாலிபர்களை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். எவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அவன் வாழ்க்கை முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதாவது பிறப்பு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனமாக கவனிக்கணும். பிறப்பு சாதாரண காரியம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க பர்த் மே பி ஆர்டினரி ஈவென்ட். பிறப்பு சாதாரண காரியம், பட் மரணம் எப்படி இருக்கக்கூடாது, சாதாரண மேக் அன் ஹிஸ்ட்ரி. வரலாற்று உருவாக்கணும். உலகத்தில் வரலாறு உருவாக்கணும் ரொம்ப கொஞ்சம் பேர். நிறைய பேர் மண்ணோட மண்ணாக போயிட்டான், ஒருத்தனும் மறக்கலை, எல்லாம் மறந்துட்டோம். நீங்கள் இந்த உலகத்தை வாழும் பொழுது சரியான வாழ்க்கை வாழ்வீங்கன்னா, இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்த தேதி முக்கியம் கிடையாது. ஆனால் மரணம் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கணும். எனக்கு யோசேப்பு எடுத்துக்கிட்டால் தாவீது எடுத்துக்கலாம், அல்லது தானியேல் எடுத்துக்கலாம். வேதத்தில் பல பண்டிதர்கள் எடுத்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டை பவுல் மாதிரி பார்க்கலாம். அவங்க மறிக்கும் போது எப்படி முடிக்கல, சாதாரணமாக மரணம் மறிக்கலை. இன்றைக்கி இத்தனை வருஷம் கழிச்ச பெண்ணை கூட நான் பேசிட்டு உட்காந்துருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தி மேட் ஹிஸ்ட்ரி இன் தி டெத். பிறக்கும்போது இன்றைக்கி கூட நமக்கு நிறைய பேரோட பிறந்ததே தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஒன்று இந்த இடத்துல நான் சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும்னு உங்கள் நோக்கத்துக்கு அவர் எங்கே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்ம கற்றுக்கொள்வோம். அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரிமெம்பர் காட் இஸ் டு நோ ஹிம் பர்சனலி. என்ன செய்யணும், அவரை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்.
வாக்கிங் வித் டெய்லி, அவரோடு திரும்ப நடக்கணும். சப்மிட் அண்ட் ஹம்லி, என்ன செய்யணும்? தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கணும். யூத் இஸ் நாட் அ சீசன் டு ஃபர்கெட். நான் மறந்துடக்கூடாது. வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ஃபோன் வச்சுருக்கிறீங்க, நேரமெல்லாம் கேமில் மற்ற காரில் போகிறீங்க. ஆனால் நேரத்தை எடுங்க, ஹேபிட் ஆஃப் ப்ரேயர், ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க, வேதத்தை வாசிங்க. ஆராதனைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சர்வ் பண்ணுங்கள், கடவுளுக்கு ஊழியம் பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சவால்கள் வரும்பொழுது தேவன் உங்களுக்கு பாதுகாப்பார், சில கிருபைகளை கொடுப்பார். ஒருத்தன் பில்டிங் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். வீடு எப்போமா கட்டுவாங்க? எல்லோரும் மழை வரும்போது, புயல் அடிக்கும்போது, அல்ல முன்னாடி கட்டிடணுமா? எப்போ கட்டுவீங்க? நம்ம எல்லோரும் புயல் வரதுக்கு முன்னாடி கட்டணும். புயல் வர முன்னாடி, மழை வரதுக்கு முன்னாடி இந்த இலையில் போயிட்டா எப்போ கட்டுவாங்க? முன்கூட்டியே கட்டுறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் புயல் வருவதற்கோ பிரச்சனை வருவதற்கோ காத்திருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு கேட்டால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் பிள்ளைகளை சபைகள் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம பெற்றோர்களுக்காக அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு நாள் என் மகன் ஆண்டவர் என்ன செய்வான்? ஆண்டவர் இல்லாத உலகத்தில் அப்பா அம்மா இல்லாத இடத்துக்கு போயிடுவான். அங்கே போன பிறகு ஆண்டவருக்கு பிரியமா நிற்பானான்னு கேளுங்க. அப்படி நிற்கணும்னு சொன்னால் இன்றைக்கி அவனுக்கு வேதத்தை கிரமமாக கற்றுக் கொடுக்கணும். அவன் தேவனை நினைவு கூறணும். எப்போ? இப்போ. சரியா? சரி, அடுத்த கதைக்கு வந்துடுவோம். வாசிங்க. முதல் பகுதியை வாசிக்கலாமா எனக்காக? ரெண்டாவது கிங். நாங்கள் உன் வாலிப பிரயாயத்தில் நினைக்கணும். எப்போ நினைக்கணும்? எப்போ நினைக்கணும்? போதும், அப்படியே விட்டுருவோம். ஆக கால் டு அர்ஜென்சி அண்ட் ப்ரையாரிட்டி, நல்லது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூத்ஃபுல் ப்ரைஸ் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. இப்போ வாலிப வயதில் எது எப்போ நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் வாலிபனாக இருக்கும்போது சாலமன் ஸ்பெசிஃபிக்கலி அட்ரஸஸ் என்ன செய்கிறாரு? வாலிப பிள்ளைகளை பார்த்து நேராக சொல்கிறார். என்ன பார்த்து சொல்கிறாரு? தி யங் பீப்புள். என்ன சாலமன் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யூத் இஸ் எ டைம் ஆஃப் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஆக பல வேலைகளில் இந்த வாலிப வயதில் இருக்கும் பொழுது தான் பலவிதமான ரொம்ப ஆற்றல் நிற்குது. அதான் பேத்தூரன்னு ஒரு கவிஞர் சொல்கிறாரு, ஓடுற பாம்பு அடிமதிக்கிற காலம். என்ன பாம்பு? எப்படிப்பட்ட எனர்ஜி இருக்குது இந்த நேரத்தில்? ஓடுற பாம்பு என்ன செய்வானுங்க? மிதிப்பானுங்க. தைரியம், பயங்கர தைரியம் அவங்களுக்கு. சின்ன வயசில் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்துட்டு வச்சுக்கோ, ஒருத்தனே நிப்பாட்ட முடியாது. தைரியம் நிறையா வந்துடும், ஆற்றல் நிறையா இருக்குது. ஆக இந்த வாலிப வயதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய திறமைகள் இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான காரியம் என்னென்ன, சரியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆக இளமையா என்பது ஆற்றல் மாத்திரம் கிடையாது, சரியான தீர்மானத்தை எடுக்கிற நல்ல நேரம். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா பல வேலைகள் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, பட் ஆல்சோ வென் ப்ரைட் அண்ட் வர்லினஸ் கேன் மிஸ்லீட். இந்த உலகத்தில் பெருமை, சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை பிடிச்ச வாலிப பிள்ளைங்களாக இருப்பாங்க. கீழ்ப்படிய மாட்டாங்க, அப்பா கேட்க மாட்டாங்க, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், அப்படியே நிமிச்சு நடந்துட்டுருப்பான். அது என்ன செய்யணும்னு கேட்டால் உலகத்தில் கொண்டு போயிடும். இன்றைக்கி நிறைய வாலிப பொம்பளை பிள்ளைங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனு அது இது மாட்டி, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சாப்பிட்றது ஃபோட்டோ, உட்காருறது ஃபோட்டோ, எந்திரிக்கிறது ஃபோட்டோ. என்னன்னு கேட்டேன். நான் யார் பாரு, என் ஃபோட்டோவில் பாரு, இன்ஸ்டாகிராம் பாரு, என்னை ஃபேஸ்புக் பாரு. நல்ல வேலை இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஆனால் யாரும் இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் ஒருத்தரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னையும் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ண முடியாது. நான் எங்கே எதுக்கு போயிலும் இல்லை. ஆக ஒன்றும் சொல்லுவேன். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைக்ஸ் வேணும். லைக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த லைக்ஸு, கமெண்ட்ஸு, என்ன வீடியோ போடுறது, என்னென்னமோ போட்டுக்கிட்டு இந்த நேரமெல்லாம் வேலை வீணாக்கிக்கிட்டு. ஏன்னு கேட்டால் அவங்க வெளியில் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி பெரிய ஆளாக இருக்கணும். ஒன்றும் பெருமையும் இந்த மிஸ்லீட் பண்ணுது இந்த உலகம். அவங்களை என்ன செய்ய தவறான வழி நடத்திட்டுருக்கு. நேரத்தை வீணாக்காதீங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு அப்படி செஞ்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆனால் ஒன்று சொல்லுவேன், அது எந்த குப்பைக்கும் உதவாது. கொஞ்சம் வருஷமாக நான் மீடியாவை விட்டுட்டேன். காரணம் என்ன? அது வீணான நேரம். போய் உட்காந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு, அதில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இன்னொன்று ஒரு காரியம் சொல்கிறேன். இதில் யார் ஃபோட்டோ போடுவாங்கன்னா, தங்களை பெரிய ஆளாக காமிக்கிறவங்க மட்டும்தான் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு நான் யார் கடவுள் அறியாதவங்க செய்கிற மாதிரி உட்காந்து செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் செய்யுங்க, அதை விட்டுருவோம் நம்ம. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல. மீடியா என்ன செய்யுது? மிஸ்லீட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக அவர் என்ன சொல்கிறாரு? டோன்ட் வேஸ்ட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் செல்ஃபிஷ் பர்சியூட். அதான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நேரத்தை சுயத்துக்காக பண்ணாமல் என்ன செய்யாதீங்க? உங்கள் நேரத்தை, உங்கள் பலத்தை வீணாக்காதீங்க. உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, சுயநலத்துக்காக வீணாக்காதீங்க. கடவுள் அறியாத பிள்ளைங்க செய்கிறாங்கன்னு செஞ்சுட்டு போகிறாங்க. வாலிப பிள்ளைங்க விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நேரம் வெளியேற பெற்ற நேரம். நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, நல்ல காரியத்துக்கு நிறைய செலவு பண்ணுங்கள், ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டோட காரியத்தை பண்ணுங்கள். எது சிறப்போ அதை செய்ய பாருங்கள். அதை விட்டுட்டு வீணாகி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அதான் நம்ம பார்க்குறது. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்ட, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் யோசேப்
39வது அதிகாரம் போடுங்க. அவன் வாழ்க்கையில் பெரிய சோதனை. ஆனால் அவனுக்கு தெரியும் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அவன் வாலிப வயதில் வேதத்தை தேவனை அறிந்திருந்தவனாக இருக்கிறதுனால அவன் தப்பிச்சிட்டான். அதே போல் தாவீது என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண மெய்ப்பனாக இருக்கிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை நம்ம போயிடுவோம். அங்கே என்ன செய்கிறான், தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். தீமோத்தி வாசிக்கலாம், ஒரே ஒரு 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 15வது வசனம் எனக்காக வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க, அதை பற்றி இன்னொரு நாளைக்கு இப்போ பேசுவோம். யூனிஸும் என்ன செஞ்சாங்க, அப்புறம் இல்லை லூயிஸும் யூனிஸும் என்ன செஞ்சாங்க, பாட்டியும் அம்மாவும் என்ன செஞ்சாங்க, தீமோத்திக்கு சிறு வயதுலேருந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, சிறு வயதுலேருந்து வேதத்தை கற்றுக்கொண்டதுனால பின்னாடி விசுவாசத்தில் அந்த பின்னாடி நாட்களில் பெரிய ஊழியக்காரன் எபேசி திருச்சபையில் அவன் தான் பிஷப், அப்புறமா பெரிய ஊழியக்காரன் யார், அந்த தீமோத்தேயு. ஆனால் எப்போ கற்றுக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா சிறு வயசில் வாலிப வயசில் கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நல்லா சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஆக சாலமன் என்ன செய்யறேன்னு கேட்டா, இட்ஸ் சேயிங், சாலமன் சேயிங், டோன்ட் வெயிட் அன்டில் லைஃப் கெட்ஸ் ஹார்டர் டு டர்ன் டு காட். சில வேலைகளை நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் கடைசியில் எல்லாம் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக மொத்தத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் நேரம், இப்போ தான் இருக்குது அந்த நேரம். ஒருத்தர் சரியான ஒரு நல்ல மரம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேம்மா. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மரம் வளர்க்கணுன்னா என்ன பண்ணணுமா, எப்போம்மா போடணும்? பெரிய மரத்தை சிங்கப்பூர்லலாம் அப்படி தான் செய்கிறாங்க. பெரிய பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஊண்டி வச்சிடுறாங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங்காக நிற்காது. அப்படி ப்ளக் பண்ணி இன்னொருத்தில் வைக்கிறீங்களே பெரிய மரம், அது ஸ்ட்ராங்காக இருக்காது. சில மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், சின்னதாக வந்து போட்டு அதை தண்ணியை ஊற்றி 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 வளர்ப்பாங்க பார்த்துங்க. அது பின்னாடி நாட்களில் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், செஞ்ச மழை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அழிஞ்சு போகாது, அசைஞ்சு போகாது, விழுந்து போகாது. அதுபோல் என் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நான் முழுதுஞ்சவனை வளரணும்னா, அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் சிறு வயதில் இருந்து ஆண்டோட வேதத்தில், வேத வசனத்தில், ஜெபத்தில், தேவ அன்பில், தேவ ஊழியத்தில் வழி நடத்தப்பட்டு இருக்கணும். இல்லை நான் கடைசியில் போய் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த நாள் நல்ல நாளாக வராது. இன்றைக்கி சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆக்கர் சென்டர்லாம் வயசானவங்க என்ன செய்வாங்க, பாத்திரம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, தொடச்சிக்கிட்டுலாம் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ வயசாச்சு, கூணல் விழுந்துருச்சு, ஏன் இவங்க செய்கிறாங்க இப்படி? ஏமா செய்கிறாங்க? ஏன் இப்படி செய்கிறாங்க? சிங்கப்பூரில் வேலையாகிறதுல சின்ன வயசில் ஆட்டம் போட்டாங்க. குடி கும்மாலம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் போட்டு குட்டிச்சவரை போய் ஒன்றும் இல்லை. இப்போ யார் சாப்பாடு போடுவா? யாரும் இல்லை. போய் வேலை பார்த்தா தான் சாப்பாடு. கடைசி காலங்களில் வேலை பார்ப்பாங்க. வாலிப வயசில் ஆடி ஆடனா ஆட்டம் போட்டு குடிச்சு வெறிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது பக்கத்தில். அடிக்கடி நான் உள்ளே போவேன், ஹோம் போவேன். யாருமே கிடையாதுங்க. இருக்கு இந்த ஹோம் பேர், இந்த கிறிஸ்லைட் ஹோம் பேர் டெஸ்டிடியூட் ஹோம்னு அர்த்தம். என்ன ஹோமு? டெஸ்டிடியூட். யாருமே கேட்குறவங்க ஆளே கிடையாது இந்த ஹோமுக்கு. அங்கே போய் பேப்பேன், யார் இல்லையான்னு கேட்டால் எல்லோரும் இருந்தாங்க. எங்கே போயிடுச்சு? யார் பேச்சும் அவர் கேட்கல. குடி கும்மாலம் போட்டு ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டாங்க. போப்பா எனக்கு வேணான்னு. இன்றைக்கி நிறைய ஃபேமிலியை நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நிறைய சகோதரர்கள் நான் பேசுகிறேன். நான் உங்கள் வாலிப வயது மிக மிக ஜாக்கிரதையாக வாழணும். இன்றைக்கி நீங்கள் சரியாக வாழ்க்கலைன்னு சொன்னால், தமிழ் எப்படி சொல்லுவாங்க, உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைக்கி உழைக்கணும், இன்றைக்கி ஞானமாக இருக்கணும், இன்றைக்கி என் வாழ்க்கை இன்றைக்கி சரியாக நான் வாழ தெரியல, நாளைக்கு ஒரு நல்ல நாள் வராது அன்பான பிள்ளைகளே. அது மாத்திரம் கிடையாது, அவர் அதே சொல்கிறார். அவர்களே சொல்கிறாரு, என்ன அப்ளிகேஷன் சொல்ல, ப்ரையாரிட்டிஸ் யூ வாக் வித் காட் while you have a time, strength and opportunity. எப்போ நான் தேவனை முதன்மைப்படுத்தணும் என் வாழ்க்கையில்? எப்போன்னு கேட்டிங்கன்னா, எப்போன்னு கேட்டால், இப்போ எனக்கு நேரம் இருக்குது, இப்போ எனக்கு பலன் இருக்குது, இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டவரை தேடுவதற்கு. எனக்கு எந்த சவாலும் எனக்கு வரல பெருசாக. ஆண்டவரை இப்போ தேடுங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் don't believe the lie. என்ன செய்யாத, I'll be serious about God later. சில வேலை இல்லை நான் இப்போலாம் எல்லா வேலையும் பண்ணிக்கிறேன், அப்புறமா நம்ம பார்த்துருவோம். அதான் சொல்கிறாரு பாருங்க, later may be too late. நாளைக்கு நல்ல நாள் வரும்னு யார் சொன்னது? இன்றைக்கி நான் நல்லா வாழ தெரியலன்னு நாளைக்கு நல்ல நாள் வருமாம்மா? If I don't know to live how today, how come tomorrow will be a better day? இன்னைக்கு ரட்சணிய நாள். டுடே ஐ மஸ்ட் ஃபெய்த்ஃபுல் டு காட். நேரம் ஆச்சு, போயிடலாம் அடுத்ததுக்கு. 3வது வேத பகுதி, அது சொல்லுங்கம்மா, வாசிக்கலாம் எனக்காக.
போதும். தீங்கு நாட்கள் என்ன செய்யக்கூடாது? பவுல் அழகாக சொல்கிறார், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னாடியே தேடுங்கப்பா. தீங்கு நாள் வந்த பிறகு கிடையாது. அதான் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஆங்கிலத்தில் பாருங்கன்னா, பிஃபோர் த டிஃபிகல்ட் டேஸ் அது ஈவில் டேஸ் கம், லைஃப் வில் கெட் ஹார்டர் இமோஷ்னலி, ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. அதான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதியில் 1-7 வரை அதை தான் சொல்கிறார். நாள் போக 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 என்ன ஆகிடுங்க பார்த்தீங்களா? நம்ம வாலிப வயசு பிள்ளைகளாக படிக்கும்போது எந்த கவலையும் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம், அம்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னோம், அம்மா கொடுத்துட்டாங்க. இல்லை எப்படியோ ஓடிடுச்சு, சாப்பாடு இல்லைன்னா கூட ஓட்டிட்டோம், கவலை பெருசாக இல்லை. வாலிப வயது வரும்போதும் பெரிய ப்ரெஷர் கிடையாது. அப்போ அம்மாக்கிட்ட வேலை பார்த்தோம், ஏதோ கேட்டோம் வாங்கினோம் கொடுத்துட்டோம். ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகத்தில் போக போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், வேலையில் போய் சம்பாதிக்க போகணும். அங்கே போய் சரியாக வேலை பார்க்க நம்ம திட்டுவான். அது மாத்திரம் கிடையாது, எல்லா இடமும் எனக்கு விருப்பம், என் வீடு கிடையாது நான் நினச்ச மாதிரி நிற்கிறதுக்கு. அவன் சொன்னதை நான் செய்யணும். எல்லோரும் என் பேச்சை கேட்பாங்களா? எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிவாங்களா? இது எல்லா இடமும் நான் நினச்ச மாதிரி நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்காது. பிள்ளைகளுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அம்மா வீட்டில் எல்லாம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் பேம்பர்ட் சில்ட்ரன் சொல்லுவாங்க. பேம்பர்ட்னா தெரியுமா உங்களுக்கு? பேம்பர்ட்னா உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைங்களை அன்பாக வளர்க்குறது வேறு, செல்லமாக வளர்க்குறது வேறு. அன்புனா அந்த பிள்ளைக்கு அன்புக்கு 2 ஷேடு இருக்குது. அன்புக்கு 2 பக்கம். கண்டிப்பும் அன்பாக இருக்குன்னா கண்டிப்பாகவும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்காங்கன்னா அன்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். வசனமே அப்படி தான் சொல்லுது. பரம்பை கையாடுதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அன்பு என்பது இது. செல்லன்றது வேணுங்களாம் வாய்க்கப்பா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தப்பே சொல்ல மாட்டாங்க, நீ எப்படி வேணாலும் வாழ்கிற. இந்த பிள்ளை வீட்டில் இஷ்டத்துக்கு ஆடிச்சு குதிச்சிச்சு பேடிச்சு எல்லாம் பண்ணிச்சு, வெளியில் போனோடனே இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, யாரும் கேட்க மாட்டான். எங்கள் வீட்டில் இவன் முக்கியமானவர், வெளியில் ஒன்றுமே இல்லை. யார் ஏன் மதிப்பான்? இன்னொருத்தன் வெளியில் என்னையாவா மதிப்பான்? இப்போ நான் இந்தியாவுக்கு போகிறேன், நான் பாஸ்டர் இந்த ஊரில் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு பாஸ்டர் கும்பிட்டு போடுறீங்க. வெளியில் ஒருத்தனுக்கு தெரியும் யார் நானே வேணா சொன்னீங்களா? நான் சொல்ல மாட்டேன், அதை விட்டுருவோம். அதே என் பிள்ளை வெளியில் போகும்போது எப்படி சமாளிக்க போகுது? ஆக என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், எல்லாரும் என் பேச்சை கேட்கலன்னு துக்கம் வந்துடும், எனக்கு சோதனை வந்துடும். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், வயசு ஆக ஆக எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நேரம் எனக்கு கருப்பாக முடியெல்லாம் இருந்துச்சு, நீல முடியெல்லாம் இருந்துச்சு, எனக்கு அழகழகாக வெட்டிட்டு வச்சுட்டு இருந்தேன், டிசைனாக கூட பார்த்துருந்தேன். இப்போ விருப்பப்பட கூட வைக்க முடியாது. பெயிண்ட்டுனா அடிச்சுக்க சொல்கிறாங்க எல்லோரும், பெயிண்ட் அடிங்க பாஸ்டர். நான் பெயிண்ட் இல்லை, இதுதான் ஒரிஜினல், நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். நான் வீடாக போவேன், நம்ம மெம்பர்ஸ் வீடுக்கெலாம். சில நேரம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்ப்பேன். பார்த்தா பெரிய பெரிய நடிகர்கள் மாதிரி இருப்பாங்க எல்லாருமே அந்த வயசு ஃபோட்டோவில். இப்போ பார்த்தா நம்ம இப்படி ஆகிட்டோம். ஆக இன்றைக்கி இருக்க வாலிப வயது கொஞ்ச காலங்கள் மாயை என்று யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சாலமன் சொல்கிறாரு, இந்த சரீர வாழ்க்கை, இந்த உணர்வு விசேஷமாக ஆவிக்குரிய ரீதியில் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்ய கடினமாக போக போது. ஈவல் டேஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், இமோஷனலி ஃபிசிக்கல் ஈவல் டேஸ், டிஃபிகல்ட் டேஸ், பர்டன் ஆஃப் ஏஜிங் அண்ட் சாரோ அண்ட் லாஸ். ஆக இன்னொரு முக்கியமான காரியம், ஒவ்வொருத்தராக நான் இழந்து போகேன் என் லைஃப்பில். என்னை விட்டு ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என் பிள்ளைங்க என்னை விட்டு போயிடுவாங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் பாருங்கள், நம்ம அப்பா அம்மா கூட இருக்கல, எங்கேயோ வளர்ந்தோம். இன்றைக்கி இது உலகம் வந்து குளோபல் வில்லேஜ்ன்ட்டான். ஏன்னா இப்போது உலகம் வந்து சின்ன உலகளாவிய கிராமம். இன்றைக்கி இங்கே, நாளைக்கு சென்னையில், இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஊரில் லஞ்சு சாப்பிட்லாம், அங்கே டின்னர் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எந்த ஊரில் எல்லாமே தங்கிடலாம். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் போதும். காசு இல்லாட்டி கூட எங்கள் இப்போ பறந்துட்டு தான் தர்றாங்க. எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் இருக்க முடியாது விருப்பப்பட்டால் கூட. அதே போல் சரீரத்துலேயும் சரி, என்னை விட்டு என்ன சொந்தக்காரங்களே இறந்துருவாங்க. இங்கே வரும்போது எவ்வளோ வயதானம்மா எனக்கு கூட இருந்தாங்க, நான் வருத்தப்படுறேன் அவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு. நிறையா உதவியாக இருந்தாங்க ஊழியத்தில். ஒரு சிலர்லாம் நான் மறக்கவே முடியல. இந்த சபைக்கு வந்த பிறகு அவ்வளோ வயதானவங்க இன்றைக்கி யாருமே இல்லை, 1-2 பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் இருப்பாங்களா? என் கூட இருந்து எனக்கு உதவி செஞ்சவங்க இருப்பாங்களா தொடர்ந்து? அது மாத்திரம் கிடையாது, சில காரியங்கள் நான் இழந்து போயிடுவேன். லேட்டர் இயர் bring limitation, energy van and passing passion cool and regret grows. என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காரியங்களும் நான் இழந்து போகிறவனாய் காணப்படுகிறேன். அன்பான பிள்ளைகளே, வாலி பிள்ளைகள் நான் முடிக்க போகிறேன். அதாவது Solomon saying, don't wait until life breaks you down to look up. எப்போ எல்லாம் உடஞ்சி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது ஆண்டவரேன்ட்டு ஓடி வந்தீங்கன்னா, கடவுள் கைவிட மாட்டார். அப்போவும் சரி, எப்படி கட்டக்குமார் ஓடி வந்தானோ அப்பா சேர்த்துக்கிட்ட மாதிரி சேர்த்துக்குவார். ஆனால் உங்கள்கிட்ட பலன் இருக்காது, உங்களுக்கு திறமை இருக்காது, உங்களுக்கு எது செய்யணும் ஆசை இருக்காது, எது செய்ய முடிஞ்சால் கூட செய்ய முடியாது. நான் தியாலஜிக்கு வரும்போது எனக்கு 29 வயசு, நான் ஃபுல் டைம் படிக்க வரும்போது. அப்போ என் கூட இருந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க, ஏன்னா அண்ணேன்னு கூப்பிடுவாங்க. அப்போவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, என்னடா நான் ரொம்ப லேட்டாக காலேஜ் படிக்க வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு.
நல்ல வேலை நான் வந்து இப்போ 30வது வருஷம் 30 வருஷம் தாண்ட போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடந்த 30 வருட காலங்களில் ஆண்டோட ஊழியத்தை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய வாலிப வயதில் ஒரு 10-20 வருஷம் அங்கே கொடுத்துருந்தா கூட எனக்கு நான் முழுமையாக என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வாய்ப்பு கொடுத்தார். இப்போ என்னால் முடியும். இன்னும் இப்போ எனக்கு வயசு கொஞ்சம் கூடிகிட்டு இருக்கிறதுனால இப்போல்லாம் என்னால் பல சில காரியம் செய்ய முடியும். நான் நினைப்பேன், ஐயோ நீ போக போக எப்படி ஆக போதும்னு சொல்லிட்டு. வாலிப வயதில் மாதிரி ஊழியம் பார்க்குறதுக்கு நேரமே கிடையாது. இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்காக எது வேணாலும் செய்ய முடியும். உங்கள் வாலிப வயதை தேவனுக்கு கொடுங்க. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை, மனபாரம், போராட்டம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வருவாங்க, பாஸ்டர் எனக்கு அந்த பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை பாஸ்டர், வேலை பாஸ்டர், குடும்பம் பாஸ்டர், படிப்பு பாஸ்டர், எதிர்காலம் பாஸ்டர். எல்லாருக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்று தான் ஜெபிக்க முடியும், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார்னா, நீங்கள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்க முடியும். அதான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்பொழுது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, க்ரோ இன் பிப்ளிக்கல் விஸ்டம், கிரைஸ்ட் லைக் மெச்சூரிட்டி. என்ன செய்யணும்னா ஆண்டவருக்குள்ளே வளர பாருங்கள். அதுதான் இங்கே ட்ரூ. தி டிலேயிங் யுவர் வாக் வித் காட் இஸ் டேஞ்சரஸ். சில வேலைகளில் நாளைக்கு நான் தள்ளி போட்டுட்டு உங்கள் விசுவாசத்தில் இல்லைன்னு சொன்னால் யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். ஒரு முறை ஒரு ஓனர் வந்து ஒரு எஜமான் சொன்னாராம், ஒரு நல்ல வேலைக்காரன் நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தானா, ரொம்ப நல்ல கார்பெண்டர். அவர் அந்த கார்பெண்டர் கூப்பிட்டுட்டு, ஐயா ஒரு வீடு, கடைசி வீடு, நீங்கள் போகிறீங்க, ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்க, ரிட்டைர்மெண்ட் ஆக முன்னே ஒரு நல்ல வீடு கட்டிடுங்க, அப்புறம் நான் உங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஓகே நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ரிட்டையர்ட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு ஏனோ தானே எவனோ செத்தானே அவர் கட்டிட்டார் வீடை. கடைசி நாள் வந்துச்சு, ஐயா கிட்ட போய் கொடுத்துட்டார், சாவியை கொடுத்துட்டார். ஐயா இதான் வச்சுக்கோங்கன்ட்டு. அவருக்கு ரிட்டைர்மெண்ட் டே வந்துச்சு. அந்த டேயில் போய் இவர் என்ன செஞ்சார், ஐயா இந்த ஐயா ரொம்ப நல்ல வேலை பார்த்தாரு, இவர் செஞ்ச வீட்டை என்ன செய்கிறாரு, அவருக்காக தான் கட்ட சொல்லியிருக்கிறார், இவருக்கு தெரியல அவருக்கு யார் கட்ட சொல்லணுன்ட்டு. இவர் என்ன செஞ்சார், இந்த சாவியாக கொடுத்து இதான் உங்கள் வீடு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு கொடுத்தாராம். ஐயோ அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சான், ஐயோ இது ஏன் வீடு இருந்தால் நல்லா கட்டியிருப்பேனே, இன்றைக்கி ஏன் வாழ்க்கையை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோலாம் பிரசங்கம் பண்ணுறேன்னு தெரியுங்களா. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்காக பேசுகிறேன்னு. இல்லை ஆண்டோட வாசம் எனக்குன்னு இருக்கா? நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் எப்போது ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ. ஆக நான் சொல்கிறேன், ஒரு அத்லீட் இருக்கான் பார்த்தீங்களா, மாரத்தான் ஓடுறவன் என்ன செய்கிறான், அல்ல வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் தொடர்ந்து ட்ரெயின் பண்ணுறவனாக இருக்கிறான். ஒரு சோல்ஜர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, போர் வர்றதுக்கு முன்னாடி தன்னை ஆயத்தப்படுத்தணும். அதே போல் ஒரு நல்ல கடவுள்கிட்ட பிள்ளை வாழ்க்கையில் சவால்கள் வர்றதுக்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் அப்பா அம்மாவுடைய வேலை. அதாவது பணம் கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாம், பொன் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, உங்கள் கூடவே இருந்து உங்களால் செய்ய முடியாது. ஒரு நாள் வரும், போர் வரும், ஒரு நாள் சவால் வரும், ஒரு நாள் பிரச்சனை வரும், நீங்கள் இருக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க தனியாக நிற்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி செய்வீங்க, என்ன செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு உண்மையான கதை, தானியேல் எடுத்துக்கலாம். தானியேல், புக் ஆஃப் தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:8 வாசிக்கலாம். நம்போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு தீட்டுப்படுத்தாதபடி. அதாவது இங்கே பாருங்கள், தானியேலை பற்றி பேசும்போது தானியேல் தன் தகப்பன் தாயார் ஊரெல்லாம் விட்டு பாபிலோனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறான், சிறைப்பிடிக்கப்பட்டு வருகிறான். இங்கே வந்தோடனே அரண்மனை நல்ல வேலை அழகாக இருந்திருப்பான் போல், கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருப்பான் போல், அவனை அரண்மனையில் வச்சுட்டாங்க. அரண்மனையில் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவன் வந்து ஆண்டவரோட வார்த்தையை சிறு பிராயத்துலேருந்து கற்றுக்கொண்டவங்க. பாருங்கள் போட்டிருக்கேன், taken captive as a youth, tempted, pressure to conform. ஆக அவன் என்ன செய்கிறான், சிறு வயதில் வாலிபனா என்ன செய்கிறான், சிறைப்பிடிக்கப்படுவது மாற்றம் கிடையாது. எங்கே போகிறாங்களோ அங்கே உள்ள சூழ்நிலைக்கு தங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. அவன் பேரை மாற்றுறாங்க, சாப்பாடை மாற்றுறாங்க, துணியை மாற்றுறாங்க, எல்லாத்தையும் மாற்றுறாங்க. ஆனால் உள்ள மட்டும் மாற்ற முடியல. ஏன் இருக்குன்னு கேட்டால், சிறு வயதிலேயே ஆண்டோடைய வசனத்தில் வளர்ந்துருக்கிறான். சத்தியம்னு அவனுக்கு என்னென்னு தெரியும், ஆண்டவர் யாருன்னு தெரியும். சாத்ரா மேஷக் ஆபேத்நேகோ கூட கதை அப்படி தான். அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆவிக்குரிய பாபில் என்னது கடவுள் இல்லாத பாபிலோனில் வளர்த்துட்டு இருக்கிறோம். தெர் இஸ் அ பிளேஸ் வித்தவுட் காட், தட் இஸ் பாபிலோன். என் பிள்ளை ஒரு நாளைக்கு பாபிலோன் போக போகிறான். ஆக இந்த பாபிலோன் போகும்போது he remember his creator early. அவன் என்ன செஞ்சான், தான் படித்த காரியத்தை ஞாபகம் தான். 1:8 இப்போ தான் சற்று வாசித்தோம். ஆக பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தட் early decision God preserved him, protected him. ஆண்டவர் என்ன பாதுகாத்துட்டார். அங்கே பெரிய ஞானியாக இருக்கிறான். அங்கே ஒரு பக்கம் அவன் சாட்சி எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி he reminded unshaken throughout the kingdom trials and even in line 10.
சில வேலைகளில் வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, மனபாரம் வந்துச்சு. ஈவ்ஸ் அன்ஷேக்கன். ஏன்னு கேட்டால் வேதம் அவனுக்கு சிறு பிரயத்தில் என்ன செஞ்சான்? அவன் தேவனை அணிந்தவனாக இருந்தான். அவன் தேவனை நினச்சி பார்த்தான், ஆண்டவர் அவன் ரட்சகரை. அதுதான் நம்ம பார்க்குறோம். லெட் யங் பீப்புள் அப் லைக் பி டேனியல், பர்பஸ்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் அண்ட் ப்ரேயர்ஃபுல். ஆக இன்றைக்கி இருக்க வாலிப பிள்ளைங்க நீங்கள் தானியலை போல காலப்படணும். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பாபிலோனில் எப்படி தானியல் எப்படி நின்று ஆண்டவருக்காக நின்னானோ, அதே போல் இந்த உலகம் பாபிலோனை விட மோசமான உலகமாக இருக்குது இன்றைக்கி. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். யாரும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுலாம், தண்ணின்னா வைன் குடிக்கிறதுலாம் தப்பு. எங்களுக்கெல்லாம் யார் பப்ளிக்கில் பார்க்க முடியாது. தப்பி தவிர யாராச்சும் பசங்க சிகரெட் பிடிச்சா எவனா அடிப்பான் ரோட்டில். யார் வேணா அடிக்கலாம் தம்பி. அன்றைக்கெலாம் இன்றைக்கி சாப்பாட்டு கடையிலே வச்சு தண்ணியை குடிக்கிறான். இந்த பக்கம் நான் சாப்பிட்றேன், அந்த பக்கம் அவன் தண்ணி அடிக்கிறான். அதே அங்கே வாங்குகிறேன். நம்மளும் டீ கடையில் ஒரே கடையில் தான் ரெண்டையும் வாங்குகிறோம். எது வேணாலும் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும். அது தப்பாக பார்த்து இதை விட பெரிய கூட அவன் ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் போடுறான், தண்ணி அடித்து தப்பு. இன்றைக்கி கடவுள் சபையிலையும் அப்படி தான். இன்றைக்கி நிறைய பேர் தண்ணி அடிக்கிறதுலாம் தவறு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் சுத்தமாக அதற்கு அகேன்ஸ்ட்டு. வேதத்தில் இடம் கிடையாது, தயவுசெய்து கை வைக்காதீங்க, அது பாவம். வேதத்தில் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு சரியாக நான் உங்களோட பேசுகிறேன். உங்கள் சரீரத்தை கெடுக்குறீங்கன்னா ஆண்டோட சபையை கெடுக்குறீங்க. ஆக நானும் நீங்களை நல்லா கவனம் வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், ஒரு சில காரியங்கள் வேகமாக சொல்ல ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன பண்ணலான்னு கேட்டால், அப்பா அம்மா வாலிப பிள்ளைகள், ஸ்டார்ட் யுவர் வாக் வித் காட் நவ், டோன்ட் வெயிட் ஃபார் சம் டே. யூத் ஆண்டோட வழி வாழ்க்கை நடக்கிறதுக்கு எப்போ தொடங்கணும்? நவ். அந்த ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், சிருஷ்டிகரை எப்படி போட்டு இங்கிலீஷில், ரிமெம்பர் தை காட் நவ். எப்போ? இப்போ. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, பில் ஹேபிட் டெய்லி ப்ரேயர், பைபிள் ரீடிங் அண்ட் சர்ச் ஃபெலோஷிப். ஆண்டோட பிள்ளைகள் ஆண்டோட சபையில் இருக்க. இன்றைக்கி சபையில் வந்த பிள்ளைங்க நிறைய வாலிப பிள்ளைங்க சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய பாரம், எனக்கு ரொம்ப துக்கம். என்னன்னு கேட்டால், நான் எங்கேயோ என் பிள்ளைகளை விட்டுட்டேனேன்னு. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைகளும் ஒட்டலை, நம்மளும் ஒட்ட விடலை. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். வேதவசனம் முக்கியம், ஜபம் முக்கியம், தேவாராதனை முக்கியம். தயவு செய்து பிள்ளைகளை சிறுபாயத்தில் கொண்டு வந்தீங்க. ரொம்ப உங்களை வாழ்த்துறேன், மறந்துடாதீங்க. பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டு வாங்க. பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், நெவர் ஸ்கிப் சபையை விட்டு விடுறதை விடாதீங்க. அது மாத்திரம் கிடையாது, பெரியவங்களுக்கு சொல்கிறேன், டு அடல்ட்ஸ், help you to see God's word through your example. இன்றைக்கி பெத்த தாயும் தகப்பனும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முதல் இடத்துல கொடுக்குறீங்களோ ஆண்டவருக்கு, அது அந்த பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கும். நீங்கள் போதிக்க வேண்டியதே கிடையாது. என்னோட அப்பாவும் அம்மாவும் உண்மையாக சபைக்கு போகிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை கனப்படுத்துகிறாங்க. என் பிள்ளைக்கு நான் பிரசங்கம் பண்ண தேவையான்னு கேட்டால் எனக்கு தேவையே கிடையாது. தேவைப்படும் போது பிரசங்கம் பண்ணிக்கலாம், ஆனால் இல்லை நான் வாழ்ந்து காமிக்கணும் இல்லையா? அது மாத்திரம் கிடையாது. ஷேர் டெஸ்டிமனி ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஈவன் த்ரூ யுவர் மிஸ்டேக், ஈவன் த்ரூ யுவர் மிஸ்டேக். சில வேலைகளில் நம்மளாம் விலகினமா. இன்னொன்று நான் என்னுடைய லைஃப்பில் என் பிள்ளைகளை வளர்க்கும் போது நான் கற்றுக்கிட்டேன், ஐ எம் நாட் எ வெரி குட் ஃபாதர். எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், எங்கேயோ மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஆனால் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுவேன். அப்போ கூட சொல்லுவேன், நான் ஆண்டவர் இப்போ கூட நேசிக்கிறேன்ப்பா, ஆண்டவர் பிரியமாக இருக்கும், ஆசைப்படுறேன், ஆண்டவர் உள்ளத்தை செய்கிறேன் தம்பி, நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம். நான் பர்ஃபெக்ட் கிடையாது, பட் ஷுட் வி டெல் தெம்? இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். டு ஆல், எவ்ரி டே இஸ் அ ஃப்ரெஷ் சான்ஸ் டு ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்குறோம். இந்த உலகத்தை கடவுள் வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார், பேசக்கூடிய கிருபை கொடுத்துருக்கார், நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நான் சொந்தமாக டாய்லெட் போகிறேன், சொந்தமாக குளிக்கிறேன், நான் சொந்தமாக நடக்கிறேன், பேசுகிறேன், கேட்குறேன், எல்லாத்தையும் ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நேற்று ஐயா லூர்து வீடை பார்க்க போனேன். நான் உட்காந்துருக்கார் ஐயா லூர்து, 87 வயசாச்சு. அப்புறமா அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. 87 வயசு ஆச்சு. அப்புறம் அவரை பற்றி, அவர் முடிவை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன், அது இப்போ வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட கிருபை நம்ம இந்த காலையில் கொண்டு வந்து சபைக்கு. அதுக்கு மாத்திரம் கிடையாது. டோன்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் காட் வென் லைஃப் ஹர்ட்ஸ், ரிமெம்பர் ஹிம் நவ். என்ன செய்யணும்? கடவுள் இப்போ நம்ம விசுவாசிக்கணும். வாங்க, நேரம் ஆயிடுச்சு, நேரம் முடிச்சிடலாம். 12வது வசனம் என்ன சொல்லுது? டிவைன் வார்னிங் அண்ட் இன்விடேஷன். இது சும்மா என்ன சொல்லலை, ஆண்டவர் வாங்க வாங்கன்னு கெஞ்சலை, இது கட்டளை. உங்களை அழைப்பு கொடுக்குறார். ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் நவ் பிஃபோர், டோன்ட் வெயிட் அன்டில் லைஃப் பிகம் மெஸ். Don't wait and regret all it remains. என்னது? Today is the whether you are young or old is right time. என்ன செய்யணும்? Seek him. என்ன செய்யணும்? Serve him, trust him, follow him and build your life upon his word. ஆக நம்ம ஜெபிப்போமா? கம்யூனியன் டைம் ஆகிப்போச்சு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் விசுவாச வாழ்க்கையை, உங்கள் சவால்களை வரும் பொழுது எப்படி சமாளிக்கிறீங்க?